ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம்பகாய மகாதேவாய திரிபுராந்தகாய திரிகாக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய திரிநீலகண்டாய மிருத்யும் ஜெயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய வே நமோ நமः. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி 25/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி ஏகாதாசி இரவு 3:46 வரை, பிறகு துவாதாசி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இரவு விடிய காலை 3:49 வரை, பிறகு அவிட்டம். இன்றைய சித்த யோகம் 60 நாழிகை நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, 8:30 வரை, பிறகு 10:30 முதல் 11:30 வரை. நண்பர்களே, இன்றைய குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய சிறப்பு விஜய ஏகாதசி, சிரவண விரதம். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வழிபட சிறப்பு. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம், பொருள் வரவு, அன்பு பெருகும், ஆதரவு கிடைக்கும் நாள். மிகவும் சிறப்பான நாள். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி, சர்வ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். பரணி, வாகன சிக்கல், கவனமுடன் பயணத்தை மேற்கொள்ளவும். கிருத்திகை, காரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசிக்கு தன தானியம் வந்து சேரும், மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். இன்றைய நாள் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை காரிய ஜெயம். ரோகிணி, கவனமுடன் இருக்க வேண்டும். மிருக சீரிஷம், நன்மைகள் வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு வீண் சிக்கல், விவாத வார்த்தையால் சிக்கல் உண்டாகும், எதிர்ப்பு உண்டாகும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மிதுனத்தில் வரக்கூடிய மிருக சீரிஷம் நன்மைகள். திருவாதிரை அனுகூலம். புனர்பூசம் மன துயரம் உண்டாகும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரம். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும், வெற்றி கிடைக்கும் நாள். தடைப்பட்டதெல்லாம் நன்மையாக மாறும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம். தடைகள், சிக்கல்கள் வரும். பூசம், காரிய ஜாதகம் எல்லாம் நன்மையாக முடியும். ஆயில்யம், மன துன்பம். மிகவும் கவனம், எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனசோர்வு, கவலை ஏற்படும். மிகவும் பொறுமை, நிதானம் தேவை. சிம்மத்தில் வரக்கூடிய மகம், சர்வகாரிய ஜெயம். பரணி, பயணத்தால் சிக்கல். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். சித்திரை, உத்திரம், காரிய வெற்றி உண்டாகும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் உள்ளது. காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு எண்ணியது நடக்கும், நினைத்தது ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். கண்ணியில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு காரிய வெற்றி. அஸ்தம், மிகவும் நிதானம் தேவை. சித்திரை, நலம் உண்டாகக்கூடிய நாள்.
நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தெளிவு, மன தைரியம், ஊக்கம் ஏற்படக்கூடிய நாள், எண்ணத்தை பலப்படுத்தக்கூடிய நாள், தைரியமாக இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, துளாராசியில் வரக்கூடிய சித்திரை 3, 4 பாகம் நலன் உண்டாகும். சுவாதி அன்பு கிடைக்கும். விசாகம் மனக்கவலை, மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தடுமாற்றம், நிதானம், அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஏதாவது ஒரு வகையில் அவசரப்பட்டால் நம் செய்யும் காரியமே நமக்கு இடையூறாக மாறிவிடும். நண்பர்களே, விருச்சகத்தில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் மனக்கவலை, அனுசம் மன சந்தோஷம், கேட்டை காரிய தடைகள் உண்டாகும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் அசதி, ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள். மனம் சோர்வாகும். ஏதாவது ஒரு வகையில் எடுத்த காரியத்தில் சில சிறு தடைகள் உண்டாகும். மனச்சோர்வு, உடல் அசதி உண்டாகும். கவனமுடன் இருக்க வேண்டியது. ஓய்வு தேவைப்படும். உடல் பராமரிப்புக்கு அவசியம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். நண்பர்களே, தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வசுகம், போராடம், சிறு விபத்து, வாகனத்தில் பயணத்தில் கவனம் தேவை. உத்திராடம் 1ஆம் பாதம் எண்ணம் பலிக்கும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மறதியால் வீண் தொல்லைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு பொருள் நாம் வாக்கு கொடுத்தது மாறிவிடும். கவனமுடன் இருக்க வேண்டும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் எண்ணம் பலிக்கும். திருவோணம் மிகவும் பொறுமை தேவை. அவிட்டம் நன்மைகள் வரும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடோறும். மன மகிழ்ச்சி, பரிசு கிடைக்கக்கூடிய நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் 3, 4 பாதம் நன்மைகள் வரும். சதயம் ஆனந்தம் கிடைக்கும். புரட்டாதி மனவேதனை, மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் செலவு ஏற்படும். மிகவும் சிக்கனமுடன் இருக்க வேண்டும். இல்லை என் கைப்பொருள் விரயமாகும். நண்பர்களே, மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் மனவேதனை. உத்திரட்டாதி காரிய சந்தோஷம் கிடைக்கும். ரேவதி எதிர்ப்பால் வேதனை உண்டாகும். சத்துருக்களிடம் நிதானமுடன் பழகவும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் மிதுனம். இன்றைய வார சூளை வடக்கு வட மேற்கு. காலை 10:48 வரை. பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறு நான் சொல்லும் பலன் அனைத்தும் நன்மையாக சொல்லும் பலன், தீமையாக சொல்லும் பலன் அனைத்துமே உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையில் இன்றைய உள்ள தசா புத்திகள் என்னவென்று பொது பலன் சொல்லும் எங்களுக்கு தெரியாது. அதனால் நான் தீமையாக நடக்கும் என்று சொல்லப்பட்ட சில ஜாதகக்காரர்கள் கூட அவர்களுடைய தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் சில நன்மைகள் கிடைக்கும். சாதகமாக உள்ளது என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்திகள் பாதகமாக இருந்தால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். ஜனனகால ஜாதக அடிப்படையில் சில மாற்றங்கள் உருவாகும். இது சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் கோள் சார அன்றாட கிரகங்கள் நகரும் விதத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பொது பலன்கள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.